ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலுசாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எங்கள் அம்மா வீட்டில் செலிப்ரேஷன், போனாலும் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஃப்ரைடே அன்றைக்கே நைட்டு போய் பேங்கிள்ஸ் போட்டுக்கலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் தான் இந்த கோயில் ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு நாள் முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முத்துமாரியம்மன் கோயிலுன்னு இருக்குது. அதுலேயும் பக்கத்துலேயே அம்மன் கோயில், இது மாரியம்மன் கோயில். இது ரெண்டுக்குமே லைட் செட்டிங் எல்லாமே போட்டிருந்தாங்க. இது வந்து முனீஸ்வர் கோயில். ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வளையல் கடைக்கு போயிட்டோம். ஸோ கார்த்தியாவுக்கு கையில் வளையல் போட்டிருந்தோம், நானும் கையில் வளையல் போட்டுக்கிட்டேன். காவியா, சாரா அப்புறம் அம்மாவுக்கு மட்டும்தான் நாங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கிட்டு வந்தோம். காவியாவுக்கு சைஸ் கிடைக்கலன்னு பக்கத்து கடைக்கு போயிருந்தோம். ஸோ எல்லாம் வாங்கி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். மணி ஒரு 10 மணி இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே காலையில். ஸோ அது கட்டம்னு சொல்லுவாங்க. அம்மனை தலையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஸோ மஞ்சள் தண்ணியை கலக்கி காலில் எல்லாம் ஊற்றி சாமியை அழைப்பாங்க. ஸோ இஷ்டம் இருக்கிறவங்க வேணும்னா ஷால்வா அதெல்லாம் போடுவாங்க. இப்போ நைட்டில் வந்து நாங்கள் பூவெல்லாம் கோர்த்துட்டு இது வேப்ப இலை எல்லாமே கோர்த்து வீட்டுக்கிட்டே கட்டியிருந்தோம். நாங்கள் வந்து எல்லாரும் மருதாணி வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மருதாணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் டே காலையில், இப்போ இதுன்னு தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கோலம்லாம் போட்டிருந்தேன். என் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காவியாவும் சாராவும் வளையல் போட்டுக்கலைங்கிறனால அவங்க சோப் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெடியாகி குளிச்சுட்டு சாமி பாத்திரம் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறாங்க. அதில் தான் நாங்கள் இப்போ வந்து தூக்கிட்டு போகிறது, இதில் பொங்கல் சோறு வச்சு தூக்கிட்டு போகிறது தான். ஸோ அதுதான் மஞ்சள் தேய்ச்சி. அதுக்கப்புறமா சாப்பிட்டு பசிக்கவும் 12 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அம்மா கோழி வாங்கிட்டு வந்தாங்க. வருஷம் கோழியை வெட்டி சாமிக்கு படைப்பாங்க. அதுக்கப்புறமா அதில் தான் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு சாமிக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு திஷ்டி எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதையும் எடுத்தாச்சு. வீட்டில் பெரிய தம்பி தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் உடைச்சாச்சு. வீட்டில் உள்ளே இருக்காமல் வெளியே தான் எல்லோரும் வரணும். அதுக்கப்புறமா தான் போனால் தூக்கிட்டு போவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் காவியா போனாலும் செய்கிறது. ஆனால் சூப்பராக தான் செஞ்சுருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே காலில் விழுந்து கும்பிடலாம் வேண்டிக்கிட்டு. சரி, எங்கள் சின்ன தம்பிக்கு கல்யாணம் ஆகணும், சீக்கிரம் வேண்டிக்கோன்னு சொல்லி பக்கத்து வீட்டு அண்ணன் சொல்லுவான். அவனும் வேண்டிக்கிட்டா. நாங்கள் சொன்னனாலே வேண்டிக்கிட்டா, இல்லைன்னா அது வேண்டி இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் பெரிய தம்பியும் காலில் விழுந்தா சொல்லிக்கிட்டே இருந்தான், காவியா காலிலலாம் நான் விழுறேன், பொண்டாட்டி காலில் விழுந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் வயசு இருக்குன்னு சொல்லி அதையும் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இவங்க தான் கப்புள், எங்கள் வீட்டு கப்புள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, என் மாமியார் மருமக 2 பேரும் சேம் கலர் சாரியும் கட்டியிருந்தாங்க. ஸோ இது அன்எக்ஸ்பெக்டடு, 2 பேருமே நினச்சி எடுக்கலை. அதுக்கப்புறமா இப்போ கோயிலுக்கு எடுத்து வந்தாச்சு. இது ஃபர்ஸ்ட்டு இங்கே வீட்டுக்கிட்ட இருக்கிறனால இந்த கோயிலில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கோயிலுக்கு போகணும். ஸோ இங்கே வந்து இந்த கோயிலில் போனால் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கார்த்திகா எனக்கு அந்த பெலூன் வேணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கவும் சின்ன தம்பி வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ அதில் விளையாடுறாவ. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அம்மாவும் எல்லா ஃபேமிலி எல்லாருமே கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. போய் சாமி கும்பிட்றாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வெளியே நின்றுக்கிட்டு சாமியை மட்டும் மனசுக்குள்ளே வேண்டியாச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் போனால். எல்லோரும் தூக்கிட்டு மோளம்லாம் அடித்து தூக்கிட்டு வருவாங்க. நாங்கள் அதெல்லாம் சிம்பிளாக தான் செஞ்சோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மூலம் வரும் கார்த்திகா ஃபுல் என்ஜாய். எந்த மூளை சத்தம் வந்தாலும் கார்த்திகா ஃபுல்லாக ஆடிக்கிட்டே இருக்கா. ஸோ அதை பார்த்தே பாதி கண்ணு பட்டுருச்சு கார்த்திகாவுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே பொண்ணுங்கள்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணுங்க டான்ஸ் ஆடுதுங்க கோயிலுக்கு முன்னாடி. நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அக்காவங்க தான், இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டோம். போனால் தூக்கிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு போனால் எடுத்துக்கிட்டு போனோம். ஸோ அதனால வந்திருந்தோம். அங்கே அப்பா, தம்பி, சாரா அப்பா எல்லோரும் அங்கே கோயில்கிட்டே நின்றுட்டாங்க. இது வந்து அங்கே பெரிய கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால மாலை எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டு போனது நான் பார்க்கல, ஆனால் இந்த தடவை தான் பார்த்துருக்கேன் நான் மாலை எடுத்துகிட்டு போனது.
ஸோ இது வந்து நான் தூக்கிட்டு போறது போனாலும் ஆக்சுவலா அம்மா தூக்குவாங்கன்னு நினைச்சோம் நானும் காவியாவும். ஆனா அம்மா சொன்னாங்க காவியாவே தூக்கிக்கிட்டோம். சரின்ட்டு காவியாவும் சரி தூக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது எதனாலன்னா நான் வருஷம் வருஷம் எனக்கு அம்மா பார்த்துருந்தப்போ அம்மா வேண்டி இருந்தாங்க. ஸோ அது இப்போ வரையும் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நல்லா வச்சிருந்துச்சு. இது ஃபுல்லாவே குங்கும மஞ்சள்ல வச்சு ஏதோ அதுக்கு தெரிஞ்சது. ஆனா சூப்பரா வச்சிருக்கா நான் நினைச்சிருக்கேன். சரி எல்லாரும் தான் நல்லா வச்சோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிட்டோம். இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க பல்லவி அவங்க எல்லாம் ஃபேமிலி வந்து. சரின்ட்டு அப்புறம் இந்த கோயிலை தாண்டி தான் அந்த கோயிலுக்கு போகணும். இது பெரிய கோயில். இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. முதல்ல சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிடுச்சு பாதியா. ஆனால் செம்ம டெக்கரேஷன் இருக்கும். எல்லாமே சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக இந்த சைடில் அதிகமாக தமிழ்கார் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து போத்ராஜும் வந்திருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு வெளியே தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கோயிலுக்குள்ளேயும் நான் போக முடியல. ஸோ அதுக்கப்புறமா போனாலும் கொடுத்துட்டு அப்புறமா கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இது வந்து நைட்டு ஃபுல்லு லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணுறது போனாலுக்கு. ஸோ காவியாவே வர சொல்லியிருந்தப்போ காவியா இல்லை நான் டான்ஸ் எல்லாம் விளாட மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் எல்லா ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து தம்பி சாரா அப்பா எங்கள் குழந்தனார் அம்மா எல்லாரும் வந்து சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறமா நைட்டு மட்டும் ஒரே ஒன்று சாமி ஊர்வலம் வரும். அதுதான் கட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்க்க தான் கிளம்பி போயிருந்தோம் ஒரு 10 o'clock போல். அதையும் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. பார்ட் 2க்கு பார்ப்போம் நெக்ஸ்ட் டே என்ன நடக்குதுன்னு. பாய். என்னோட வீடியோஸ் இன்னும் அப்கமிங் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.